மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கடன்னு அந்த கேஸை முடிக்கணுமா. எவ்வளோ நாளைக்குள்ள தெரியுமா? 15 நாளைக்குள்ள. நடக்கிற காரியமா இது? ஏங்க ஒரு பாலியல் வன்முறை அப்படின்னு சொன்னா இந்த வழக்கை 15 நாளைக்குள்ள நீங்க முடிக்கணும்னா எப்படிங்க சாத்தியமாகும்? அப்போ நாங்க வந்து பொறுப்புலேருந்து எஸ்கேப் ஆனோம், மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போட்டு வந்தாங்க, ஆனால் அதுவே வந்து சரிப்படலை, அதனால படியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க தலைமையில போடுற ஒரு டெக்னிக்காக தான் பார்க்குறேனே தவிர உண்மையாக இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்காக அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாலே போதும், பிரச்சனையே வராது. இவங்க தான் ஹெல்த் மினிஸ்டரு, இவங்க தான் ஹோம் மினிஸ்டரு, இவங்க தான் சீஃப் மினிஸ்டர். இவங்க வந்து ஊர்வலம் போறாங்க, பின்னாடியே அவங்க தொண்டர்கள்லாம் போறாங்க. அதை யாரை எதிர்த்து போறாங்க எனக்கு புரியல. பின்னாடி போனாங்களே அவங்களுக்காவது புரிஞ்சிருக்குமா, அதுவும் தெரியல. காமெடி ஆஃப் ஆல் டைம்ஸ். காமெடி ஆஃப் ஆல் டைம்ஸ் விஜய் குறிப்பிடுறீங்க, விஜயோட கட்சி. ஏங்க அவர் வந்து GO18 ஒரு டைட்டில் வைக்கும்போது நான் CO18 என் சேனலில் நான் டைட்டில் வைக்க முடியாதா? எனக்கு உரிமை கிடையாதா? முதல்ல கட்சி பேர் ஒரு தடவை சொல்வாராம், அப்புறம் கட்சி கொடி ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுவாராம், கட்சிக்குன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இதுனா சாங் ரிலீஸா? சினிமா மாதிரியே அரசியலை நடத்துனீங்கன்னா அப்புறம் அந்த தமாஷுன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். மேற்கு வங்காளத்தில் ரேப் அண்ட் மர்டர், டாக்டருடைய பாலியல் வன்புறுத்தல் பண்ணி படுகொலை பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வந்து நிறைய டாக்டர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு கடுமையான சட்டம் வேணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்களும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க மத்திய அரசுக்கு. நடக்குமா? அடுத்து என்ன நடவடிக்கை வரும்? எதுக்கு இந்த மாதிரி சட்டம் அப்படின்றது எனக்கு தெரியலங்க. முதல்ல லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட். இதில் வந்து மாநில உரிமைகள் அப்படின்னு பேசுகிறோம். அப்புறம் ஏன் வந்து மத்திய அரசாங்கம் தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம்? இதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் க்ளீனாக சொல்லிட்டாங்க, புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே பல மாநிலங்களில் இந்த மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கவங்க, அது மருத்துவர்களாகட்டும் இல்லை செவிலியர்களாகட்டும் இல்லை மற்ற மருத்துவ பணியாளர்களாகட்டும், அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து கடுமையான தண்டனைகளுடன் சட்டத்தை வந்து நிறைய மாநிலங்களை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழகத்தில் கூட 16 வருஷத்துக்கு முன்னாடியே இது சம்பந்தமாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கே தமிழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆணவ கொலைகளுக்கு கடுமையான சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, கொலை இஸ் அ கொலை இஸ் அ கொலை. அந்த கொலை அப்படின்னாலே அது மேக்சிமம் மரண தண்டனை அப்படின்றது சட்டத்தில் இருக்குங்க. இப்போது அந்த ஆணவ கொலை அப்படின்னா மரண தண்டனைக்கு மேலே என்ன நீங்கள் தண்டனை கொடுக்க போகிறீங்க? அதுதான் வந்து ஹையஸ்ட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து குடிபோதையில் கொலை செய்தால், அதுக்கப்புறம் வந்து சொத்துக்காக கொலை செய்தால், அதுக்கப்புறம் கள்ளக்காதல், ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, திருமணம் மீறிய உறவு அதனால் கொலை செய்தால், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் தனியாக சட்டம் போட்டு கொண்டு வர முடியுமா? கொலைனாலே மரண தண்டனை தானேங்க, ஒரே செக்ஷன் தானேங்க. அது என்ன காரணம் அப்படின்றத வச்சு அது ஏதோ அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டா இல்லை வந்து முன்னாடியே திட்டமிட்ட கொலையா அப்படின்ற விஷயங்கள் ஒன்றா வேறுபடலாமே தவிர, மற்றபடி கொலை அப்படின்னா அது வந்து நிரூபிக்கப்பட்டால் அது வந்து மரண தண்டனை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் தனி சட்டம் அப்படின்றது வந்து இதை இது டைல்யூட் பண்ணுகிற ஒரு ஆர்கியூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போது நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார் தட் மேட்டர் நீங்கள் டாக்டர்னு விடுங்க, யாராக இருந்தாலும் வம்பு பண்ணால் இதுதான் தண்டனை. நீங்கள் வந்து ரோட்டில் போகிறவனை வந்து புலையர்னு ஒரு அறை விட்டால் அதுக்கு இந்த தண்டனை, செயினை பிடிச்சி இழுத்தா இந்த ஒரு தண்டனை அப்படின்னு இருக்குங்க. இப்போ செயின் பறிப்பு அப்படின்னும் போது நீங்கள் தனித்தனியாக இந்த பெண்களிடம் செயின் பறித்தால் இந்த தண்டனை, டாக்டர்களிடம் செயின் பறித்தால் இந்த தண்டனை, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செயின் பறித்தால் இந்த தண்டனை, இப்படின்னு நம்ம போட முடியுமா? லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா இருக்கிற சட்டத்தை வச்சே எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். லா அண்ட் ஆர்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ சட்டம் கொண்டு வந்தாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்? எனக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு அரசு ஊழியர் பணி செய்ய விடாமல் தடுப்பது அது ஒரு குற்றம், இதுக்கு செக்ஷன் இருக்குது, இதுக்கு அரெஸ்ட் பண்ணலாம், சரியா? அப்போ அரசு மருத்துவமனைகள் கொடுமைக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தனியாக டாக்டர்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் சொல்றீங்களே, பொதுவாக அவர்கள் வந்து ஒரு சிட்டிசன் யாராக இருந்தாலும்,
எந்த விதமான குற்றம் அது ஒருத்தரை கை நீட்டி அடிக்கிறதோ இல்லை வந்து ஆனால் இப்படி வச்சுக்கலாம், அரசு ஊழியரை பணி செய்ய வராமல் தடுப்பது அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் டாக்டருக்கு தான் பொருந்தும், பிரைவேட் டாக்டருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஆங்கிளில் பாருங்களேன், நீங்கள் சும்மா ஒருத்தரை போயிட்டு வம்பு இழுத்து பொழையர்னு ஒரு அறை விடுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது குற்றம் தானே. அது நீங்கள் யாராக இருந்தாலும் அது குற்றம் தானே இல்லையா? சரி, அடுத்தது இந்த மாநிலங்களே இந்த சட்டத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது பல மாநிலங்களை ஏற்று இருக்கிறார்கள் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு ஏன் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் வேணும் 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 சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ மாநில உரிமைகளை பத்தி நீங்க பேசாதீங்க. அதாவது ஒரே சப்ஜெக்ட்ல ஸ்டேட் லா ஒன்று இருக்கு, சென்ட்ரல் லா ஒன்று இருக்கு அப்படின்னும் போது சென்ட்ரல் லா ஷால் ப்ரிவைல். அப்போ மாநிலத்தின் உரிமைகளை விட்டு கொடுக்குறீங்கன்னு தானே ஆகுது. இது வந்து பொறுப்பை தட்டி கழிக்கும் வேலையாக தான் நான் பார்க்குறேன். இருக்கிற சட்டங்களை கடுமையாக அமல்படுத்தினாலே போதுன்றது தான் என்னுடைய கருத்து. இதை தான் மத்திய அரசாங்கமும் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஎன்எஸ்எஸ்ல ஏற்கனவே அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கடன்னு அந்த கேஸை முடிக்கணுமா. எவ்வளோ நாளைக்குள்ள தெரியுமா? 15 நாளைக்குள்ள. நடக்கிற காரியமா இது? ஏங்க ஒரு பாலியல் வன்முறை அப்படின்னு சொன்னா இந்த வழக்கை 15 நாளைக்குள்ள நீங்க முடிக்கணும்னா எப்படிங்க சாத்தியமாகும்? இது என்ன நம்ம அந்த வடிவேலு கிட்ட வைப்பாங்களே, என்ன கைப்பூச்சி ஈத்தியா, என்ன கைப்பூச்சி ஈத்தியா அப்படின்னு டக்கு டக்குன்னு முடிக்கிற விஷயமா? நம்ம மரத்தடி பஞ்சாயத்துன்னு நினச்சிக்கினாங்களா? சட்டம்ன்றது எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குங்க. முதல்ல ரிமாண்ட் பண்ணணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறமா வழக்கு விசாரணைன்னு இருக்குது, குறுக்கு விசாரணைன்னு இருக்குது, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து 15 நாளில் முடிக்கணும் அப்படின்னு கேட்டால் ட்ரிவிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. அப்போ நாங்கள் வந்து பொறுப்புலேருந்து எஸ்கேப் ஆனோம், மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போட்டு வந்தாங்க, ஆனால் அதுவே வந்து சரிப்படலை, அதனால படியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க தலைமையில் போடுற ஒரு டெக்னிக்காக தான் பார்க்குறேனே தவிர உண்மையாக இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்காக அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாலே போதும், பிரச்சனையே வராது. மம்தா பானர்ஜி அவர்களே வந்து போராட்டம்னு செஞ்சுட்டு இருந்தாங்களே, யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் கேட்குறேன். அவங்க தானே அல்டிமேட் அந்த ஸ்டேட்ல. மீ இன்சைடு மீ அப்படின்னு ஒருத்தர் சொன்னப்போ நம்மலாம் கலாச்சோம். இவங்க தான் ஹெல்த் மினிஸ்டரு, இவங்க தான் ஹோம் மினிஸ்டரு, இவங்க தான் சீஃப் மினிஸ்டரு, இவங்க வந்து ஊர்வலம் போகிறாங்க, பின்னாடியே அவங்க தொண்டர்கள்லாம் போகிறாங்க. அதை யாரை எதிர்த்து போகிறாங்க எனக்கு புரியல. அவங்க பின்னாடி போனாங்களே அவங்களுக்காவது புரிஞ்சிருக்குமா அதுவும் தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த துயரமான அந்த படுகொலை சம்பவம் நடைபெறுகின்றது. அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணதா ஒரு செய்தி வருகின்றது. ஆனால் கபில் சிபல் வந்து கோர்ட்டில் போயிட்டு சொல்லும்போது இல்லை அவர் ரிசைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து அந்த நேஷனல் மெடிக்கல் காலேஜ் அதுக்கு பிரின்ஸ்பாலாக போடுறாங்க. இதைத்தான் கோர்ட்டில் கேட்குறாங்க, எதுக்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் உடனடியாக அவர் அங்கே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை போட்டது யார்? இதே மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசாங்கம். சரியா பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, இந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு ஏதோ ஒரு பீரியட்லேருந்து 21 என்ன சரியா ஞாபகம் இல்லை, அது ஊழல் செஞ்சிருக்கிறதா சந்தேகம் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பாஜக தரப்புல என்ன சொன்னாங்க, இதெல்லாம் வந்து கண் துடைப்பு வேலை, ஏன்னா சிபிஐ அவரை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு எஸ்ஐடி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு சிபிஐ அரெஸ்ட் பண்ண போகிற மாதிரி இருந்தால் இவங்க உடனே அரெஸ்ட் பண்ணி இல்லை ஊழல் வழக்கில் நாங்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு விசாரணைக்கு வேணும் அப்படின்ட்டு சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் டிலே பண்ணுறதுக்கான டாக்டிக்ஸ் அப்படின்றது வந்து பாஜகவுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. நான் கேட்குறேன், ஏங்க சில நாட்களுக்கு முன்னாடி தானங்க அவரை வந்து நீங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரின்ஸ்பாலாக போட்டீங்க, அப்புறம் திடீர்னு இன்னைக்கு எங்கேயாவது முழிச்சுக்கு நீங்கள் ஊழல் வழக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தெரியாதா அவங்களுக்கு? இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் ஊழல் அப்படின்றது தெரியுமா? இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, மல்டிபிள் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ணால் சரி வராது, அந்த ஊழல் வழக்கை நீங்கள் சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, காமெடி நடந்து நிற்குதாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பொறுப்பை தட்டி கழித்து விட்டு எல்லாத்தையும் வந்து இதை வந்து மத்திய அரசு மேலே பழி போட முடியாது. அதனால் இப்போ சிபிஐ கிட்ட போனது ஒரு விதத்தில் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். அது கேஸ் கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் டிலே ஆனோட பார்த்தீங்களா, நாங்களாக இருந்தால் எப்போ முடிச்சிருப்போம், சிபிஐ வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சிபிஐ கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்க ரிப்போர்ட்டில் வந்து அந்த சீன் ஆஃப் கிரைம் ஆல்டர்ட் அப்படின்னு சொன்னதா செய்தி வந்திருக்கின்றது. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை அப்படின்றாங்க. என்ன பண்ணுவீங்க, இன்சிடென்ட் நடந்து இப்போ போயிட்டு நீங்கள் வந்து எவிடன்ஸை தேடினீங்கன்னா ஃபாரன்சிக்லாம் போனீங்கன்னா எப்படி அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்போ பழைய சப்ஜெக்டாக சிபிஐ மேலே போட்டுடலாம். பார்த்தீங்களா, இந்த கொலைக்கும் அரசுக்கும் தொடர்பு இருக்குது, அதனால தான் கொன்னாங்க அப்படின்லாம் விஷயம் வருது. அது நிறைய குற்றச்சாட்டுகள் வருகின்றன. அது சிபிஐயோட விசாரணை தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அங்கே வந்து ஏதோ ஊழல் நடந்து கொண்டிருந்தது, அதுக்கு துணை போகிறவங்களெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க,
அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது பாஜகவுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கின்றது. சமூக ஊடகங்களில் இதை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்தில் ஒரு விசில் ப்ளோயர் வேற வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த ஊழல்ற ஆங்கிள் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஊழல் நடந்தது, அதில் வந்து இந்த பிரின்சிபாலுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு அந்த விசில் ப்ளோயர் வேறு சொல்லியிருக்காரு. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து ஒரு எஸ்ஐடி ப்ரோப் அகைன்ஸ்ட் கரப்ஷன் சார்ஜஸ் அப்படின்னும் போது அப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மைன்றது தெரியுது இல்லையா? ஸோ மற்ற விஷயங்கள்லாம் வந்து சிபிஐ விசாரணை தான் வெளியில் வரும். ஆனால் எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கொண்ட விஷயம். ரஞ்சன், திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாட்கள் முன்னாடி வந்து அமைச்சரவையில் வந்து 2 அமைச்சர்கள் வந்து மாற்றம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு, ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஸ்டாலின் அவர்களே வந்து அதை மறுத்திருந்தார். எனக்கு அந்த செய்தி எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏதனால இல்லை மறைமுகமாக பண்ண போகிறாங்களா, எதனால் பயந்துட்டாங்களா? இல்லை அதாவது 2 பேர் போகிறாங்க, 3 பேர் வராங்க, இல்லை 3 பேர் போகிறாங்க, 2 பேர் வராங்க அப்படின்றது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர் மாற்றப்படுகின்றார், அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் வருகின்றார் அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நைட்டுக்குள்ளே மாற்றிடுவாங்க அதான். சரி, இந்த மாதிரி வந்து அப்பப்போ அது நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்டு இன்னைக்கு வந்து நம்ம அதெல்லாம் அத்தன்டிக் நியூஸா வெரிஃபைடா அப்படின்ற பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்குதா, டமாச்சா பொழுது போகுதா, அதை தான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரும் வந்து ரொம்ப சரியாக பதில் கொடுத்துருக்காரு. எனக்கே அந்த செய்தி வரலையே அப்படின்னு, எனக்கே தெரியாமல் நீங்களே மாற்றிடுறீங்களாடா அப்படின்னு அவர் கேட்குற மாதிரி எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அமைச்சரை நீக்க வேண்டும் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனியாக ஒரு அமைச்சரை நீக்குவதற்கும் அமைச்சரவை மாற்றம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குதுங்க. இப்போது நாசர் அவர்கள் அவரை பதவியிலேருந்து தூக்கினாங்க. அதுக்கப்புறம் இவர் பிடிஆர் அவரை ஃபினான்ஸ்லேருந்து தூக்கிட்டு இவரை ஃபினான்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி. அமைச்சரவை மாற்றம் அப்படின்னும் போது அது பெரிய அளவில் ஒரு புதுசாக 3 பேர் பதவியை கொண்டு வருது, 2 பேரை கொண்டு போகிறது, அதுதான் வந்து ரீஷஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அதனால் ஏதோ அப்பப்போ அது மாதிரி நியூஸ் வரும், திடீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோ இவர் இன்னைக்கு டெப்டி சிஎம் ஆறாரு அப்படின்றாங்களா, இது மாதிரி நிறைய தடவை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இல்லை நீக்கம்னா அப்போ அந்த இடத்துக்கு வேறு யாராவது கொண்டு வரணும்ல. ஏன்னா ரீஷஃபிள் ஆகாதுல்ல, அது சொல்கிறேன். இல்லை நீக்கிட்டு புதுசாக ஒருத்தரை கொண்டு வருதுன்றதும் ரீஷஃபிள் தான், ரைட்டுங்களா? அதை தான் நான் சொல்கிறேன் ரீஷஃபிள்னு. மற்றபடி ஒரு அமைச்சரை மட்டும் நீக்குவது இல்லை 2 பேரை மட்டும் நீக்குவது அப்படின்னு சொன்னால் அது ரீஷஃபிள் ஆகாது. அது நாசர் அவர்களை நீக்கின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது டெப்டி சிஎம் தோ வராரு ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்பப்போ அந்த பேச்சு வரும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கவுண்டர் வரும், அதோட அது அமைக்கிறோம். மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு இதோ இன்னைக்கு அவர் டெப்டி சிஎம் ஆகிறார் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஏதாவது திமுகவினரே கிளப்பி விடுற சர்ச்சைகள் அதெல்லாம் அது வந்து திமுகவினர் கிளப்பி விடுறாங்களா இல்லை வந்து அப்பப்போ யாராவது இந்த மாதிரி கிளப்பி விடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் கிளப்பி விடுறாங்கன்றது மட்டும் தெரியுது. என்னன்னா டு கீப் த பீப்புள் என்கேஜ். அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வேணும் இல்லைங்க. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நிரஞ்சன். ஒரு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி டாபிக்னு என்ன இருக்குது சொல்லுங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இல்லை எதிர்கட்சிகள் இமேஜை உயர்த்துற மாதிரி எதையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ கன்ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்கும் பொழுது ஒரு சில ஊடகங்களுக்கு வேற வழி இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு கூட சந்தேகம் வரலாம். ஒரு சில துணை முதலமைச்சர் யாரும் டிஸ்கஸ் பண்ணலாமே, யாருலாம் இப்போ டிஸ்கஷனே கிடையாது, எப்போன்றது தான். என்ன நீங்கள் ஐயோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. யாரும் நீங்கள் கேட்டு பாருங்க. நான் கூட சொல்ல கேண்டிடேட் இருக்காங்களா தகவல் வருது சார், அதான் நீங்கள் பிரச்சனை. யார் துரைமுருகன் அவர்கள் கூட சொன்னார், எனக்கு கொடுத்தா இது பண்ணுன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, துணை முதல்வரை விடுங்க, அவருடைய ஆட்சி காலத்திலும் அமைச்சராக இருப்பேன்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னங்க நீங்கள் அதில் போயிட்டு அதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். அதாவது ஒரு போட்டி இருக்கா மாதிரி. இப்போது தலைவர் பதவிக்கு ஒரு சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் பதவிக்கு போட்டி அப்படின்வாங்க. இவ்வளோ ஏங்க அந்த எலெக்ஷன் நேரத்தில் அந்த விருப்ப மனு கொடுப்பாங்க இல்லையா, நான் இந்த தொகுதியில் போட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் போட்டி போடணுன்னா இந்த தொகுதியில் மனு கொடுங்க, நான் போட்டி போடுறேன்னா அந்த தொகுதியில் மனு கொடுக்குறேன். தலைவர் இந்த தொகுதியில் போட்டி போடணுன்ட்டு எத்தனை பேர் மனு ஃபைல் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்கல்ல? எதுக்குங்க, அவர் வேணும்னா அவர் ஃபைல் பண்ணிட்டு போகிறாரு, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா, பார்த்தீங்களா தலைவருக்காக நான் மனு ஃபைல் பண்ணிக்கிறேன், இப்போ தலைவர் நம்ம பார்வை நம்ம மேலே விழாதா, நமக்கு ஒரு சீட்டு கிடைக்காதா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸில் கூட நடந்தது. அதில் வந்து அசோக் கெலாட் அவரை வந்து நீ முதல்ல சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. ஆனால் கர்கே அவர்களை வந்து அந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் போஸ்ட்டை ராஜினாமா பண்ணிட்டுவான்னு யாருமே சொல்லலை. நாங்கள் அவருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அசோக் கெலாட்டும் கேட்கல. சரி நான் சிஎம்மாவே போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு.
சசி தரூர் போட்டி போடுறேன்னு சொன்ன உடனே அவரை எதிர்த்த பல பேர் இன்னும் நீங்கள் இதெல்லாம் போட்டி போடுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் சும்மா அப்படியே ஒரு போட்டின்றது இதுதான். இப்போ நீங்கள் சொன்ன 2 கேண்டிடேட் மாதிரி யார் டெப்டி சிஎம்ன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ யாரும் அதை பற்றி பேசுறது கிடையாது. எப்போ கொடுக்க போகிறாங்க, எப்பொழுது அது கனியும், இதுக்காகத்தான் காத்திருக்காங்களே தவிர யார் கனியும்ன்றது கேள்வியே கிடையாது. விஜயனுடைய அடுத்த படத்தினுடைய பெயர் என்ன சார்? இல்லைங்க, நான் வந்து நீங்க கோட்னு போட்டிருந்தீங்க, COAT. அதுதான் என்ன விஷயம், கோட்டா கோட்டா எதுக்காக போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம் தான். காமெடி ஆஃப் ஆல் டைம்ஸ். காமெடி ஆஃப் ஆல் டைம்ஸ் விஜய் குறிப்பிடுறீங்க, விஜயோடைய கட்சி. ஏங்க அவர் வந்து GOATன்னு ஒரு டைட்டில் வைக்கும்போது நான் COATன்னு என் சேனலில் நான் டைட்டில் வைக்க முடியாதா? எனக்கு உரிமை கிடையாதா? உரிமை இருக்கு. எதுக்காக அதுன்னு ஒரு விளக்கம். அதாவது இப்போ இப்படி வச்சுக்கலாமே, நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் ஹீரோ தம்பி வச்சுப்போமே, என்ன இப்போ காசா பணமா ஒரு 4 படம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிட்டிங்க. இப்போ திடீர்னு நீங்கள் IPL குதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ அங்கே போனீங்கன்னா பேட் எடுத்துக்கின்னு அது எப்படி நிற்கணுமோ அதை விட்டுட்டு நான் இப்படி தான் வச்சுன்னு பேட் வச்சு நிற்பேன், நீ பந்து போடும்போது அப்படி நான் தட்டி விடுவேன், ஸ்டைலாக பண்ணுவேன், இப்படிலாம் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டம்ப்பு பறந்துடும். சரிப்பா, நீ சினிமா நடிகர்னா கேமராக்கு முன்னாடி வச்சுக்கோ. கிரவுண்டுக்கு வந்தியானா ஒரு பேட்ஸ்மேன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். இதானே நம்ம சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் யார் தெரியுமா சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த பெவிலியன்லேருந்து உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபீல்டுக்கு. உடனே அங்கேருந்து டகால்னு அது என்ன படம் அது, இந்த சசிகுமார் படத்தில், இப்போ தானடா டீ கடையை திறந்து வச்சான், அதுக்குள்ளே எங்கடா ஃப்ளெக்ஸ் அடிச்சான்ற மாதிரி நீங்கள் அப்படி ஃபீல்டுக்குள்ளே நுழையும் போதே உடனே ஒரு ஃப்ளெக்ஸு, இல்லைனா அங்கே ஸ்க்ரீனில் போகிறது தலைவா வா வா அப்படின்றது, உடனே அவங்க ரசிகர்கள்லாம் வந்து டங்கர டங்கரன்னு டான்ஸ் ஆடுறது, இப்படிலாம் வச்சு நீங்கள் கிரவுண்டுக்கு போனீங்கன்னா என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி? அதே மாதிரி தான் நீங்கள் சினிமா நடிகர்னா நீ யார் ஒன்றா அரசியலுக்கு வரலாங்க, அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, குவாலிஃபிகேஷன் கிடையாது, நீட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. கபால் வந்து குச்சிடலாம். ஆனால் சினிமா மாதிரியும் அரசியலை நடத்துனீங்கன்னா அப்புறம் அந்த தமாஷுன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க? நீ எந்த நிகழ்வு வந்து சினிமா மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாரா? அவர் என்ன பண்ணார், கட்சி பேருன்னாரு, கொடின்னாரு, இது சின்னம் அப்படின்றது மட்டும் அந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு இதில் ஒரு முதல்ல தீபமோ என்னவோ வாங்கினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அதே மாதிரி இந்த மா கட்சி ஆரம்பித்தாரா? இவர் எப்படி முதல்ல கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு தடவை சொல்கிறது, அப்புறம் கட்சி பேர் ஒரு தடவை, கொடி ஒரு தடவை, சின்னம் ஒரு தடவை, இப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் விட்டாரா? டைரெக்டாக மாநாடு. ரைட்டா? எந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து சினிமா மாதிரியே இந்த டீசரு, ட்ரெய்லரு, ஃபர்ஸ்ட் லுக்கு, போஸ்டரு, ஆல்பம், சாங்கு, என்னங்க இதெல்லாம்? முதல்ல கட்சி பேர் ஒரு தடவை சொல்வாராம், அப்புறம் கட்சி கொடி ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுவாராம், கட்சிக்குன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களாம், இதுனா சாங் ரிலீஸா? அப்புறம் அந்த கொடியில் என்ன இருக்குது இதெல்லாம் வந்து அப்படியே எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், விட்டா அதில் PhDலாம் வாங்குவாங்க போல இது. அதுக்கப்புறம் கொள்கையை தனியாக சொல்லுவாராம். இப்போ புரியுதுங்களா? அதே சினிமா மாநில கட்சியை கொண்டு வராருன்னு சொல்லிட்டாரு, அந்த கொடிக்கான விளக்கம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாரு. இது அவருடைய ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாமே சார். சினிமா மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் இப்போ சினிமா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்றீங்களோ அதே தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அரசியலுக்கு வந்தா அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கங்க, சினிமா நடிகர் மாதிரி நடந்துக்காதீங்க, இதுதான் நான் சொல்றேன். ஆனா நான் வந்து சினிமா நடிகராகத்தான் ஐடென்டிஃபை செய்யப்பட்டேன், அதனால நான் வந்து சினிமா மாதிரி தான் நடத்துவேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட்டராக போகணும், IPL விளையாடணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இதுக்குன்னு வந்து செலெக்ஷன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டாக்டராக போகணும், இன்ஜினியராக போகணும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு சில செட் ஆஃப் ஸ்கில்ஸு, டேலண்ட்டு, குவாலிஃபிகேஷன் வேணும். கரெக்டாக? ஆனால் அரசியலுக்கு வரத்துக்கு எதாவது இருக்குதா? இப்போ இருக்க அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த திறமை, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாமளே முடிவு பண்ணிட்டோம். புரியுதுங்களா? எதுவுமே இல்லையா அரசியலுக்கு வந்துரு, ஏன்னா அதுக்கு தான் எந்த குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். அட்லீஸ்ட் அரசியலுக்கு வந்தால் அரசியல்வாதி மாதிரி நடந்துக்காங்க, சினிமாவை அப்படியே இங்கே போர்ட் பண்ணாதீங்க, இதுதான் நான் சொல்கிறது. போர்ட் பண்ணும்போது அது காமெடியாகத்தான் முடியும். முதல்ல கட்சி பேர் வச்சாங்க, அதில் ஒரு இக்கன்னா விட்டுட்டாங்க அப்படின்னாங்க, இப்போ கட்சி கொடின்னு வச்சுக்கிறாங்க. அது என்னப்பா 28 நட்சத்திரம்? இது மாதிரி தான் அந்த ஒரு குறியீடுன்னு சொல்கிறது. இதை வந்து அப்படியே மக்கள் வந்து என்ன என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும், இதுலேயே நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கணும். வேறு வேலை இல்லை பாரு உனக்கு எனக்கும் அந்த 28 என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது விட்டுட்டு இதெல்லாம் என்னங்க இது?
சினிமா மாதிரியே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சினிமா மாதிரியே ஊற்றிக்கிச்சுன்னா அது ஒரு அபாயம் இருக்குது. அதுவும் நீங்கள் யோசிக்கணும்ல. எல்லா சினிமாவும் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 250 படம் 300 படம்லாம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆனது இருக்குது. ஆவரேஜாக பார்க்க போனால் 1.25 நாள் 1.5 நாளுக்கு ஒரு படம் அப்படின்ற ரேஞ்சில் இருந்ததுங்க. அதில் 100 நாள் ஓடுற படம், வெள்ளி விழா ஓடுகின்ற படம், 25 வாரம் 150 நாள் இப்படின்னு நிறைய படங்கள் ஓடி இருக்குதுங்க. ஒரே ஹீரோவோட படம் ஒரே பண்டிகைக்கு 2 படம் ரிலீஸ் ஆனதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2மே கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகிருக்கு. எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு இரு பெரும் துருவங்கள் 2 பேர் படமும். இப்போல்லாம் என்னன்னா ஐயோ அவர் படம் வருதா, அப்போ இதை நிறுத்து, இவர் படம் நிறுத்தா, அது இப்படிலாம் நம்ம பேச வேண்டிய நிலைமையாக இருக்குது. இந்த படம் வந்ததுனால எங்கள் படம் நின்று விட்டது அப்படின்னு. அப்போது இன்றைக்கி அந்த படமே ஓடாமல் எத்தனை தேட்டரை இழுத்து முடினுக்கிறாங்க பார்த்தீங்கல்ல. ஷாப்பிங் மால் ஆகிட்டுக்குது. என்ன காரணம்? ஓடிடியிலேயே வாங்க மாட்டேன்றாங்க சில படத்தை அப்படின்றாங்க, அங்கேயே ஓட மாட்டுதுன்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்கள் அப்போ சினிமாவே நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா சினிமா மாதிரி தான் அரசியல் இருக்கும். அதை தான் நான் சொன்னேன், நான் காமெடி பண்ணாதீங்க, கொஞ்சம் சீரியஸாக நடந்துக்காங்க அப்படின்னு. மாநாட்டுக்கு பிறகு சீரியஸாக இருந்தாருன்னா ஏங்க மறுபடியும் இதே பாணியில் தான் நீங்கள் போய் நிற்கிறீங்க. நீங்கள் என்ன ஒன்று இருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லைங்க, அவர் இருக்க மாட்டாருன்னா எனக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதுங்களா? அப்படி பார்க்க போனா சார், அதுக்கப்புறம் இந்த மாநாடு அறிவிச்சதுக்கு அப்புறமும் இன்னொரு படம் முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த சினிமா மாதிரியே அரசியல் பின்பற்றுவார்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள்? இது வரைக்கும் அவங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே அவங்க மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் எனக்கு தெரியலைங்க, கண்ணுக்கு படலைங்க. அடுத்தது சீரியஸாக நடந்துப்பாரா அப்படின்னா அதெல்லாம் அவங்கவுங்க சௌகரியம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில பேர் நான் சீரியஸாக தான் நடிப்பேன், நடிகர்களில் சொல்கிறேன். சில பேர் நான் காமெடியாகவும் நடிப்பேன் அப்படின்னு. அரசியல்வாதியாக இருப்பாரான்னு கேட்குறேன். அதுதான் சொல்கிறேனே. ஆனால் சீரியஸாகவும் காமெடியாகவும் கலக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் எம்எஸ் பாஸ்கரை சொல்லலாம், தம்பி ராமையாவை சொல்லலாம். கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுறோம். ஆனால் காமெடியிலையும் கலக்குன்னு கலக்குவார் எம்எஸ் பாஸ்கர். சீரியஸ்னா அவரை மாதிரி அடிச்சிக்க முடியாது, ரைட்டுங்களா? பட்டு சில பேர் ஒன்லி காமெடி சார். சில பேர் நம்ம விருச்சிககாந்த் 4 படம் ஹீரோ, அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பித்து சிஎம் அப்படின்னு இருக்கலாம். அதனால் அது ஒவ்வொருத்தர் பாணி, அது அவங்க பாணியை மாற்றிக்கணும்லாம் சொல்ல முடியாது. சில நடிகர்கள் காமெடி பண்ணால் நல்லா இருக்காது, சில பேர் சீரியஸ் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுடைய சாய்ஸ். பார்க்குறவங்க தான் இது நல்லா இருக்கா இல்லையா, இது நிஜமாவே சீரியஸா இல்லை காமெடியா. பார்க்க போனீங்கன்னா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சீரியஸாக பேசுகிறதா நினச்சின்னு நிறைய விஷயம் பேசுவாருங்க. ஆனால் அது அட்டர் காமெடியாக இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொருத்தருடைய பாணி அது, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது அப்படின்றத எலெக்ஷன் முடிவு பண்ணும். தொடர்ந்து பேசலாம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நிரஞ்சன்.